முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வருஷம் வந்து சூப்பரா இந்த வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷம் தொடங்க போகுது. அதுக்கு சாட்சியா தான் இப்போ நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் வந்து 10,00,000 முறை நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கூட்டு ஜெபம் பண்றத பத்தி வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நேத்து வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ அதுல வந்து ஒரு போலிங் வந்து குடுத்துருக்கேன். வோட் போடுற மாரி. ஏன்னா, அப்பதான் நம்ம எவ்வளோ பேர் பண்றோம் அப்படின்னு தெரியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். அதேமாரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா வோட் பண்ணுங்க. அதேமாரி அந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் இந்த வீடியோ, நேத்து வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னன்னா, நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது, இதுவரைக்கும் 750 பேரு வந்து 1008 முறையும், 700 பேர் வந்து 108 முறையும் உச்சரிக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாம் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட 8,50,000 கவுண்ட் வருது. ஸோ நம்ம டார்கெட் வந்து 10,00,000. ஒரு 1,50,000 வந்து இன்னும் ஷார்ட் ஆகுது. நமக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து இத ஷேர் பண்ணுங்க. வோட் பண்ண முடியாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அத நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. அதே மாரி நீங்க வந்து ஒரு டபுள் மைண்டடா இருக்கீங்க. முடியுமா? முடியாதா? அப்படின்னா அட்லீஸ்ட் 108 தடவையாவது வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வகையான பார்ட்டிசிபேஷன் அந்த ஒரு ஒரு பெனிஃபிட்டும் கண்டிப்பா இருக்கும். ஸோ என்னன்னா, அந்த வீடியோ வந்து இப்போ 10,000 பேர் பார்த்ததுலயே வந்து 1500 1400 பேர் தான் வந்து இதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா, ஸோ முருகப்பெருமானே ஒருத்தங்க கனவுல போய் சொன்ன விஷயத்துக்கு வந்து இவ்வளோ பேர்னால தான் முடியுது அப்படின்னா, ஸோ மற்றவர்களுக்கு இன்னும் அதுக்கான நேரம் வரவில்லை அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்களால இத செய்ய முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதே மாரி நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வந்து 108 முறை இந்த மந்திரத்த உச்சரிச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்படின்னா அது வந்து 10 வாட்டி அந்த வீடியோ வந்து என் கூடயே நீங்க சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற வீடியோலாம் ஸ்லோ வெர்ஷனா இருக்கு. YouTubeல. ஸோ நம்ம வந்து நமக்காக வந்து தகுந்த மாரி ஒரு வெர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு முருகப்பெருமான் அவருடைய ஆசீர்வாதம் வேணும். அது நல்லபடியா நடக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோ, நம்மளுடைய முருகப்பெருமான் நமக்காக கொடுத்த அந்த திருப்புகழ் புத்தகத்துடைய அதிசயங்கள் தான். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஒரு குடும்பத்தில ஒருத்தங்க வந்து புக் வாங்கணும் அப்படின்னு நம்ம சேனல் பார்த்து மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணி புக் வாங்குறாங்க. அவங்க புக்க வந்து வாங்கி குடும்பத்தில இருக்கிற மத்தவங்களுக்கும் தானமா குடுக்குறாங்க. போன முதல் நாள்லேருந்தே எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த அனுபவத்த குடுக்க ஆரம்பிச்சுர்றாரு முருகப்பெருமான். போக போக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த குடும்பத்தில இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து இன்னும் 1/2 மணி நேரம் தான் உயிர் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு நிலைமையில, யமனுக்கு முன்னாடி நான் அங்க போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லி, சொன்னத அப்படியே நடத்தியும் காட்டியிருப்பாரு. அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படி சிலிர்க்குது. இந்த ஒரு திருப்புகழ் பத்தி இதுக்கு முன்னாடியே 2, 3 வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இந்த சம்பவத்திலேருந்து எனக்கு வந்து நம்மளுடைய ஆபத்து காலத்துக்கு இதுதான் இந்த ஒரு திருப்புகழ் உனக்கு போதும் அப்படின்னு முருகப்பெருமான் எடுத்து குடுத்த மாரி இருக்கு. அதையும் பார்க்கலாம். ஸோ ஒண்ணு ஒண்ணா நீங்க அடுத்தடுத்து இப்ப கேளுங்க. அதே மாரி தைப்பூசத்துக்கு புக் டொனேஷனுக்கு நெறைய பிரிண்ட் போட்டு ஆயிரக்கணக்கில ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க டொனேஷனுக்கு வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாரி பல்க்கா ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்து இந்த வாட்டி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து ரொம்ப ஹேப்பியா சொல்லிக்கிறேன். ஸோ நெறைய பேர் வந்து தானம் பண்றதுனால, சரி இது கண்டிப்பா இந்த மாரி ஒரு இது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. ஸோ நீங்க ஆர்டர் போடும்போது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட புக்கோட கவுண்ட்டுக்கு தகுந்த மாரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சகோதரியோட வாய்ஸ்ல போடுறேன். ஸோ கண்டிப்பா இதுல இன்னொரு பார்ட் போடணும். இன்னைக்கு வந்து திருப்புகழ் புக் மெஜாரிட்டி இருக்கும். அடுத்த பார்ட்ல வந்து வேல்மாறல், திருப்புகழ் 2மே சேர்ந்து இருக்கும். ஸோ அவங்களோட வாய்ஸ்ல போட நடுவுல தேவைப்படும்போது நான் பேசுறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் மாரி பயனுள்ள வீடியோ பதிவுகள் பலதும் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். தேங்க் யூ சோ மச். திருப்புகழ் புக் நம்ம புக் வாங்கி 10 புக்கு வாங்கினாக்கா வாங்கி எல்லாத்துக்கும் கந்த சஷ்டிக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு முருக பக்தர்களுக்கு வச்சுக்கோங்க புக்கு கொடுத்தேன்க்கா. ஒரு வீட்லயும் ஒரு அதிசயம் நடத்திருக்காருக்கா. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க அந்த 10 புக்குக்கும். என் வீட்லயும் 2, 3 அதிசயங்கள் நடந்துச்சுக்கா. ஒண்ணு ஒண்ணா சொல்றேன்க்கா. ஸோ என்னன்னா, இதுக்கப்புறம் சொல்ற அனுபவங்கள் வந்து, இதுவரைக்கும் அந்த திருப்புகழ் புத்தகம் அவங்க வீட்டுக்கு வர்றது வரைக்கும் வந்து இந்த மாரி அனுபவங்கள் அவங்களுக்கு இல்ல. புத்தகம் வந்த நாள்ல இருந்தே என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் சஷ்டி 6வது நாளுக்கா என்னோட தங்கச்சிக்கு வந்து நான் ஒரு புக் குடுத்து விட்டேன். எங்க அம்மா ஊருக்கு போனாங்க. அவங்ககிட்ட குடுத்து விட்டேன். அப்போ அவ வந்து என்னைய விட ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருக்கா. அவளுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளாவே அவளுக்கு ரொம்ப ஃபைனான்ஸ் ரீதியா ரொம்ப ப்ராப்ளம்க்கா. அந்த கந்த சஷ்டியில ஒரு பூ கூட வாங்கி போட முடியாத அளவுல நான் இருந்தேன். என் சூழ்நிலை சரியில்ல அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கா. நம்ம புக்கு உள்ள போன உடனே
எங்க அம்மா மத்தியானம் குடுத்துருக்காங்க. குடுத்த 1 மணி நேரத்துல அவளுக்கு ரூ. 1000 ஒரு ரூ. 1000 மதிப்புள்ள வேலை அவங்க வீட்டுக்காரருக்கு வந்திருக்கு. உடனே கால் பண்ணி, "ஏய் எனக்கு ஒரு ரூ. 1000 கிடைச்சிருக்குப்பா" அப்படின்னு சொன்னோனே, "எப்படி கிடைச்சது?" சொன்னோனே, இல்ல ஒரு மோட்டர் வந்து அவங்க வந்து எலக்ட்ரிஷியனா இருக்காங்க. அந்த மோட்டருக்கு வந்து எனக்கு ரூ. 1000 குடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிமா. என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொன்னோனே, இவளுக்கு அழுகை தாங்க முடியலையாம். புக்க பார்த்ததுலருந்து அவ அழுதுட்டே இருந்திருக்கா. கண்ணீர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, "இந்த புக் வந்ததுலருந்து எனக்கு எனக்கு கண்ணீர் தாங்க முடியலடி. எனக்கு அழுகலையா வருது முருகன பார்த்து எனக்கு." இது நெறைய பேருக்கு நடக்குது. ரொம்ப ரொம்ப ஃபினான்ஷியலா கஷ்டப்படுறவங்களுக்கு புக்கு போயி சில மணி நேரங்கள்லயே வந்து அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சது அப்படிங்கிறதும் நெறைய பேர் சொல்றாங்க. இப்போ சகோதரி வந்து அதாவது நம்ம பேசுற சகோதரியோட தங்கச்சி. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போறாங்க. அப்போ கோயில் வந்து ரொம்ப கூட்டம். அப்போ இவங்க கிட்ட போய் சாமி கும்பிடலாம் அப்படிங்கும்போது திரை போட்டுர்றாங்க. சகோதரிக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கோயிலுக்கு வந்தா, அங்க சாமியவே பார்க்க முடியலன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு அவங்களால வந்து கை குழந்தைய வச்சுட்டு இருக்க முடியல. சரி கிளம்பிர்றாங்க. கிளம்பலான்னு வெளிய போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து கூப்ட்டுருக்காங்க. "இவ்வளோ நேரம் நின்னுட்டு ஏன் போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப கூட்டமா இருக்கணும்னு. அவங்கள கூட்டிட்டு போயி, "இங்க இங்க சாமி கும்பிடுங்க" அப்படின்னு அங்க போய் நிறுத்த வைக்கும்போது, கரெக்ட்டா திரைய வந்து விலக்குறாங்க. சுவாமிக்கு வந்து தீபாராதன காட்டுறாங்க. அப்படி ஒரு ஒரு விஐபி தரிசனம் மாரி வந்து சகோதரிக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து அந்த புத்தகம் வந்து இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும், ஒரு மரியாதையும், முருகப்பெருமானுடைய அருளும் நிறைஞ்ச ஒரு கவசமா இருந்தத அவங்க வந்து பரிபூர்ணமா உணர்ந்திருக்காங்க. ஏன்னா, இதெல்லாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் லைஃப்ல வந்து அத்தி பூத்தாப்புல ஏதோ 1 தடவ, 2 தடவ நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ராஜ மரியாதை எல்லாம். அக்கா நாங்க வந்து எப்பவுமே நாங்க திருச்செந்தூர் மாலை போட்டு போகும்போது கலசம் வச்சு வழிபடுவோம்க்கா. இந்த வட்டம் தான் கந்த சஷ்டிக்கு கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசம் வச்சு, நாங்க 3 பேரும் நானும், என் பையன், வீட்டுக்காரர் 3 பேரும் காப்பு கட்டி விரதம் இருந்தோம்க்கா. இப்ப நம்ம முருகரோட நம்ம அதிசயங்கள சொல்ல சொல்ல எங்க வீட்ல, அதாவது எங்க வீட்டுக்காரரோட அண்ணன், அண்ணி, அப்புறம் எங்க வீட்டுக்காரரோட தம்பி தம்பி ஒய்ஃபு, அப்புறம் என் கூட பிறந்த தங்கச்சி, அப்புறம் தங்கச்சி மாப்பிள்ளை, அப்புறம் என்னோட அக்கா, அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட நாத்தனார், எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி, இவங்க எல்லாரும் இந்த வருஷம் நம்மளோட மிராக்கிள்ஸ பார்த்து முருகன் மேல ஒரு ஈர்ப்பு வந்து இந்த வருஷம் இவங்கலாம் விரதம் இருந்தாங்கக்கா. இந்த வட்டம் எனக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள்லாம் எனக்கு கிடைச்சதுக்கா. நான் ஒரு ரூ. 1,00,000 கிடைச்சிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன். அப்புறம் கனவு கண்டான்னு சொன்னேன்ல எங்க அக்கா. அவளுக்கு ஒரு புக்கு நாங்க அந்த அங்க சஷ்டிக்கு மொத நாள் திருப்புகழ் படிக்கும்போது, அவளுக்கு அங்க ஒரு சஷ்டி அன்னைக்கு சாயங்காலமா அவள் வந்தா மொத நாள் குடுக்க முடியல. சஷ்டி அன்னைக்கு நைட் சாயங்காலம் அந்த படிச்சுட்டு இருக்கும்போது, அவ கையில ஒரு திருப்புகழ் புக்க குடுத்தாச்சு. சாட்சாத் முருகப்பெருமானே இதுல குடியிருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தா வந்து சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரோட அண்ணன். அதோடனே வாங்கிட்டு போனாங்க. அவங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை நடந்து போறாங்க. இந்த புக்க வாங்குனே முருகனே என் வீட்டுக்கு வந்த மாரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. போய் புக்குக்கு பொட்டு வச்சு பூ போட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டி அதுக்கப்புறம் உள்ள வச்சிருக்காங்க. நைட்டே கனவுல வந்துட்டாராம்க்கா. சிறு குழந்தையா 1 1/2 வயசு குழந்தையா நல்ல கலரா புசு புசுன்னு அழகா இருக்கான அந்த பையன். அந்த குட்டி பையன் வந்து எங்க அக்கா பாப்பாவும் நிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பூசாம எங்க அத்தானுக்கு மட்டும் வந்து திருநீர எடுத்து திருநீர் பூசியிருக்காருக்கா. பூசின உடனே இவங்க மறுநாள் காலையில சொல்லியிருக்காங்க. அப்படியா குழந்தையா இருந்தா முருகனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதேமோ பக்கத்து வீட்டு பையன், குட்டி பையன் அவனும். அந்த பையன் அதே மாரி எப்பயும் 9 மணிக்கு மேல தான் வீட்டுக்குள்ள வருவானாம். அன்னைக்கு 6:30 மணிக்கு காலையில இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து, அதே மாரி பூஜை மூட்ல வெளியில இருக்கிற அந்த திருநீர எடுத்து, இவங்க நெத்தியில மட்டும் பூசிட்டு வீட்டுக்கு போயிட்டானாம்க்கா. இது எப்படி நடந்ததுன்னே தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது முடிஞ்சுச்சு. இது உண்மையாவே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது எனக்கு கேட்கும்போது. முருகப்பெருமான் வந்து ஒரு புக்கு போனா, உடனே அன்னைக்கு நைட்டு கனவுல போயி ஒரு விஷயம் பண்றாரு. அதையவே அந்த கனவையே வந்து ஒரு குழந்தை வழியா உண்மையும் ஆக்குறாரு. அது இதெல்லாம் வந்து உண்மையா எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம் தான். நாங்க வந்து சொர்ணமலை கதிர்வேல் முருகனுக்கு தினமும் சஷ்டி ஆரம்பிச்ச நாளையிலருந்து டெய்லி கோயிலுக்கு போயிட்டு, போயிட்டு திருப்புகழ் படிச்சுட்டு தான் வரோம். ஆம். ஆனா என்ன 5வது நாள் சஷ்டி அன்னைக்கு மட்டும் நாங்க ஒரு ஒரு 7 மணிக்கு போயிட்டு ஒரு 9 மணி கிட்ட வரைக்கும் நாங்க அங்க தான் இருந்தோம். ஒரு 25 திருப்புகழ் நம்ம புக்ல இருந்து 25 திருப்புகழ் நாங்க அந்த சிங்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாளம். அந்த தாளம் வச்சு எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா ராகமா அழகா படிச்சாங்க. நானும் கூட சேர்ந்து படிச்சேன். சஷ்டி கவசம் வீட்ல வச்சே படிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டோம். அங்க போய் திருப்புகழ் மட்டும் படிச்சோம். படிச்சுட்டு நாங்களா வரும்போது பேசிட்டே வரோம். நம்ம இவ்ளோ திருப்புகழ் படிக்கோம். நம்மள எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க. சரி நமக்கு முருகனுக்கு இது பிடிச்சிருக்குமா? ஆனா யாருமே இத கண்டுக்கிட்ட மாரியே தெரியல. முருகன் இத ஏத்துட்டு இருப்பாரா? நம்ம படிச்ச திருப்புகழ் அவருக்கு பிடிக்குமா? அப்படின்னு கேட்டுட்டே வரேன்க்கா. நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் Instagramல எடுத்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுக்கா. எனக்கு வந்து சண்முகர் தான் என் உயிரேக்கா. ஆனா அந்த சண்முகர் ஃபோட்டோ போட்டு, "நீ இந்த சஷ்டி நாள்ல நீ எனக்கு நீ படிச்ச திருப்புகழையும் கந்த சஷ்டி கவசையும் நான் உன் மடியில உட்கார்ந்து கேட்டேன்" அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சுக்கா. எனக்கு பார்த்த உடனே எனக்கு எனக்கு அழுக தாங்க முடியல. என் பையன் ஏம்மா அழுகுறீங்க? அப்படின்னு இது வந்து எப்படின்னா, அந்த YouTubeல, Instaல வர மெசேஜ் எல்லாமே நமக்கா அப்படின்னா, அது கண்டிப்பா இல்ல. ஆனா, அந்த டைமிங்ல ப்ரிசைஸா நமக்குன்னு சொல்லி வச்ச மாரி வந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா, அது நமக்கு தான். இப்போ அந்த சகோதரிக்கு வந்த அந்த மெசேஜ் நான் காட்டுறேன் பாருங்க. இது சத்தியமாக முருகப்பெருமான் சகோதரிக்கு கொடுத்த மெசேஜ் தான். இது மாரி எங்கெல்லாம் ஆணித்தரமா நமக்கு சொல்றாரோ, அது நமக்கான மெசேஜ் தான்.
அதே மாதிரி சஷ்டி அப்போ ஒரு சனிக்கிழமை வந்துச்சுல்ல, அந்த சனிக்கிழமை நான் உங்களோட லைவ்ல இருந்தேன். அபிஷேகம் பார்த்தேன். பார்க்கும்போது சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது கரெக்ட்டா ஒரு 1 1/4 இருக்கும். ஆம். அந்த "எந்தனையாளும் ஏறற செல்வ" அந்த வரி பாடும்போது, எனக்கு விபூதி வாசனை அடிச்சது. சத்தியமா அடிச்சது. நான் தலமாட்ல தலாவணி பக்கத்துல நம்ம திருப்புகழ் பக்கம் வச்சு படுத்திருந்தேன். ஃபோன் அது பக்கத்துல தான் இருந்துச்சு. விபூதி வாசனை அடிச்சதுக்கா. 3 பேருக்குமே அன்னைக்கு வந்து தூக்கம் வரல நைட்டு. ஆனா விபூதி வாசனை எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. என் பையன்ட்ட கேட்கிறேன், "தம்பி விபூதி வாசனை அடிக்குதுன்னு." "இல்ல எனக்கும் தெரியல" அப்படின்ட்டான். கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் தான்க்கா. அதுக்கப்புறம் விபூதி வாசனையே இல்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் விபூதி வாசனையே வரல. அந்த புக்கோட சக்திய நான் ரொம்ப இதா உணர்ந்தேன்க்கா. அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்து அன்னைக்கு எங்க வீட்டுக்காரோட கடைசி தம்பிக்கு இந்த புக் ஒண்ணு குடுத்தேன். அவங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில எனக்கு எங்க வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டி கால் பண்ணி சொல்றா, "அக்கா நான் புக்க வாங்கிட்டு போய் ஆரத்தி எடுத்து நான் வீட்ல வச்சுட்டு, நம்ம வீட்ல பூத்த பூவ போட்டுட்டு, ம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 11 மணி காலையில 11 மணிக்கு 10 நிமிஷம் கண்ணு அசந்துட்டேன்க்கா. ஒரு பெரிய வேல் வந்துச்சுக்கா. நான் பார்த்தேன்க்கா. நான் பார்த்து எனக்கு புல் அரிச்சிருச்சுக்கா. நான் எந்திரிச்சிட்டேன்க்கான்னு எனக்கு இன்னைக்கு காலையில கால் பண்ணி சொன்னா. "அக்கா உண்மையிலே இந்த புக்கு ரொம்ப அருமையா இருக்குக்கா." பாருங்க, ஒரு குடும்பத்தில போன அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கனவு வழியா வந்து அவருடைய பிரசன்ஸ வந்து காட்டியிருக்காரு. இது வந்து தானம் பண்றதுல உள்ள ஸ்பெஷாலிட்டியே இதுதான் ஆக்சுவலி. நீங்க நல்ல மனசோட வாங்கி தரும்போது, அவங்களுக்கு நல்லது நடக்குது. அவங்களுக்கு நல்லது நடக்கிறனால வந்து அந்த புண்ணியமும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலி. அதுதான் வந்து இந்த ஃபேமிலிக்கு நடந்திருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். சஷ்டி அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுல்லக்கா. அந்த வெள்ளிக்கிழமை நீங்க நீங்க போட்ட வீடியோவ நான் இப்ப தான் பார்த்தேன். வெள்ளிக்கிழமை வந்து நான் சமைச்சுட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு விரதம் இருந்தோம். மத்தியானம் சமைச்சுட்டு படுத்திருந்தேன். ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஆள் போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆள் போகும்போது ஒரு பவுடரோ, சென்ட்டோ போட்டு போனாங்கன்னா, அவங்க போற வரைக்கும் மணக்கும்ல. அந்த மாதிரி பச்சை கற்பூரமும், ஏலக்காயும் என் வீட்டுக்குள்ள மணந்துச்சு. நான் பக்கத்துல படுத்திருந்திருக்கேன். கண்ண அப்படியே அசந்துட்டேன். அந்த வாசனை கேட்டோனே நான் எந்திரிச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாசனையே வரல. அவ்வளோதான். திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் வந்து வீடு ஃபுல்லா விளக்கு வச்சு, ஏன்னா நம்ம வீடு இந்த வட்டம் புது வீடு கட்டியிருக்கோம்ல, அதனால படி உள்ள வீட்டுக்குள்ள எல்லாமே விளக்கு வச்சு, வேலுக்கு 6 விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு இருந்தேன்க்கா. அப்ப திருப்புகழ் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம புக்க வச்சு. அப்ப முருகா நான் திருப்புகழ் படிச்சேன். நீ ஏதாவது காட்சி குடுக்க கூடாதா? நீ இருக்கேன்னு ஏதாவது குறி காட்டக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு, காட்டு முருகா அப்படி சொல்லிட்டு நான் புக்க திறந்து பாக்குறேன்க்கா. அந்த அந்த ஒளி வெளியில் திருநடனம் இதோ பார்ப்பாயாக அப்படின்னு வந்துச்சுக்கா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பாக்குறேன். எங்க வீட்டுல ஒரு 40, 50 விளக்கு கிட்ட வச்சிருந்தேன் நானு. அதுன்னு அவ்வளவு நேரம் அசையாம எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீபம் அப்படியே அழகா ஆடிச்சுக்கா. எனக்கு அப்படியே மேலெல்லாம் புல் அரிச்சிருச்சு. அப்புறம் நான் நம்மளோட புக்கை வச்சு குமாரஸ்தவம் சொல்லி பூ வச்சு அர்ச்சனை பண்ணேன்க்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. உண்மையிலேயே முருகப்பெருமாள் புக்ல இருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு அடுத்தடுத்தது சின்ன சின்ன அனுபவங்களா குடுத்துட்டு இருந்த முருகர், இப்போ அவங்க ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைன்னு வரும்போது, எப்படி வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே போயி அந்த இடத்துல இருந்து எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்க. இவரோட தங்கச்சி குழந்தைக்கு வயசு 3, 4 வயசு தான் அந்த குட்டி பையனுக்கு. அவனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து திடீர்னு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயி, அவங்க ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னும் 1/2 மணி நேரம் தான் அவனுக்கு உயிர் இருக்கும். அவ்வளோ 1/2 மணி நேரம் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்கேயாவது வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் டவுனுக்கு கூட்டு போறாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என்னோட தங்கச்சி பையன், என்னோட கூட பிறந்த தங்கச்சி பையன் 10 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ரொம்ப முடியாம போயிடுச்சுக்கா. அவன வந்து காப்பாத்த முடியாதுன்ற நிலைமையில ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டான். அப்புறம் அவங்க அவங்க ஊர்ல அவ்வளவா ஹாஸ்பிட்டலைஸ் இது கிடையாது. ஆம்புலன்ஸ் வசதி கூட கிடைக்கல அன்னைக்கு. அதிகாலையில ஒரு 5:30, 6 மணி அந்த மாரி டைம்ல. அப்புறம் என் தங்கச்சி எனக்கு என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. வேற எங்கேயாவது கொண்டு போய் காப்பாத்துங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இந்த வசதி இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுட்டே எனக்கு ஃபோன் பண்ணா காலையில 6 மணிக்கு. அப்புறம் நான் எனக்காண்டி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது, சிவா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு இதுல இருந்து அழுதுட்டே என்ட்ட சொன்னா. உடனே நான் எனக்காண்டி வேண்டிக்கோ முருகப்பெருமான்ட்டன்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் குளிச்சுட்டு திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்க்கா. திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சோனேக்கா, என்னால பேசவே முடியலக்கா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரு முருகா. அவங்க வேல்மாறல் திருப்புகழ் படிச்சுட்டு இருக்காங்களே, அந்த பச்சை குழந்தைக்கா 4 வயசு தான் ஆகுதுக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலையில அவன் எப்பவுமே இருக்கான். அத முருகப்பெருமான் சரி பண்ணி குடுக்கணும். அன்னைக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டான். அப்புறம் திருப்புகழ் படிச்சோம் நாங்க. படிச்சுட்டு முருகா என் குழந்தைய எப்படியாவது என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி குடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் புக்ல ஒரு பதில் கேட்டேன்க்கா. அதுல தந்த பசிதனைன்ற பாட்டுல அஞ்சாதேன் அப்படின்னு ஒரு வரி வருதுலக்கா. அஞ்சாதே எருமை மாடு மேல எவன் போக முன்னாடி நான் மயில் மேல போய் அவன் நமக்கு வேண்டி அவன் நம்ம அன்பன் அவனை ஒன்னும் பண்ணாதேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கிடைச்சதுக்கா. உடனே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்ம முருகப்பெருமான் நம்ம பிள்ளையை காப்பாத்திடுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்க திருப்புகழ் படிச்சுட்டு அவங்க ஊருக்கு 12 மணிக்கிட்ட தான் நாங்க போனோம். அங்க என்னன்னா 7 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பிழைக்கவே முடியாத ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்த பையனை ஆஹ்
ஐயோ! எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுக்கா. ஆக்ஸிஜன் வச்சிருக்காங்க, ட்ரிப் போட்டுருக்காங்க, பல்ஸ் வச்சிருக்காங்க, மூக்குவலி டீப் போட்டுருக்காங்க. இந்த மாரி ஒரு சிவியரா இருக்கிற கண்டிஷன்ல போய் அவன் இருந்திருக்கான். இவங்க வந்து வெளியில ஐசியூக்கு வெளியில நின்னு, எங்க தங்கச்சியும், அவங்க வீட்டுக்காரரும் வேல்மாறல் தான் படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல வந்து ஒருத்தங்க திருச்செந்தூருக்கு மாலை போட்டு ஒரு லேடிக்கா, ஒரு 55, 60 வயசு 50லேருந்து 55 வயசு மதிக்கத்தக்கா ஒரு பொம்பளையாள் வந்து, "என்னம்மா நீ அழுகாத" அப்படின்னு சொன்னாங்களாம்க்கா. அவங்க பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். ஐசியூக்கு வெளியில எப்படிக்கா பூ கட்ட விடுவாங்க? பூ கட்டிட்டு இருந்தாங்களாம். பூ கட்டிட்டு இருக்கும்போது, "என்னம்மா ஆச்சுன்னோனே, என் பையனுக்கு இந்த மாரி முடியலம்மா" அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொன்னோனே, "அவனுக்கு ஒண்ணும் செய்யாதும்மா, நீ கவலைப்படாத, அழுகாத, அவனுக்கு சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்களாம்க்கா. 7 மணிக்கு அந்த இடத்துல வந்து இவன அட்மிட் பண்ணும்போது அங்க உட்கார்ந்தவங்க 11:30 மணிக்கு இவன் சேஃப்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து எந்திரிச்சு போனாங்களாம். அவ்ளோ 4:30 மணி நேரம் அங்க உட்கார்ந்து பூ கட்டியிருக்காங்களாம்க்கா. இது நான் போனோனே என் தங்கச்சி என்ட்ட சொன்னா. இந்த மாரி நான் முருகப்பெருமான தான் வேண்டி திருப்புகழ், வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாரி ஒரு லேடி வந்து "அழுகாத, கவலைப்படாதன்னு" சொன்னாங்க அப்படின்னு சொன்னா. நான் ஊர்ல இந்த மாரி புக்ல பதில் கேட்டேன். அந்த மாரி எரும மாட்டு மேல யமன் வர முன்னாடி மயில் மேல நான் வந்து, "இவன் நமது அன்பன். அவனுக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு நான் சொல்றேன் முருகன் பதில் குடுத்தாரு ஜோதி" அப்படின்னு சொன்னேன். அவ வந்து அப்படியே கண்ணீருக்கு அவங்களுக்கு 2 பேத்துக்கும். நான் அந்த தம்பி பையன பார்க்க போறேன்க்கா. அந்த மாஸ்க் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்க்கா. சரி அது எல்லாமே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரத்துல அவனுக்கு சரியாயிருச்சுக்கா. நான் போறேன் மாஸ்க் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்க்கா அவன். இப்ப சரியாயிருச்சுக்கா. நல்லா இருக்கான்க்கா. இந்த திருப்புகழ் புத்தகம் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நீங்களே சொல்லுங்க, ஐசியூக்கு முன்னாடி 4 மணி நேரம் வந்து ஒருத்தங்கள பூ கட்ட விடுவாங்க. எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. இது வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு அது முருகப்பெருமான் தான் வந்து அந்த வயதான அந்த அம்மா முதியோர் வடிவத்தில அங்க இருந்திருக்காரு. அது அந்த பெத்தவங்க கண்ணுக்கு மட்டும் தான் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. வேற அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கோ, அல்லது நர்ஸ்களுக்கோ வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன் ஆக்சுவலி. ஸோ எப்படி இவங்க திருப்புகழ் புக்கும் எடுக்கும்போது, "யமன் வரும் முன் நான் அங்க வந்து மயில் மேல வந்து காப்பாத்துவேன்னு" எனக்கு சொன்னாரோ, அத வந்து காப்பாத்தியிருக்காரு. அந்த வாக்குறுதிய காப்பாத்தி, அந்த பச்சை குழந்தைய வந்து அவரு வந்து ஒரு 4 மணி நேரத்திலேயே வந்து திரும்பி விளையாடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது மாரி நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு ஆபத்து கட்டம் அப்படின்னாலும், இந்த திருப்புகள் "தந்த பசிதனை" அப்படிங்கிற திருப்புகள் எண் 63 திருச்செந்தூருக்கான திருப்புகள். ஸோ இத மறந்துறாதீங்க. டக்குனு வந்து கையில புக் இருக்கோ இல்லையோ கூகுள் பண்ணி நீங்க உடனே இந்த திருப்புகள வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த பயம் போகும். அந்த சூழ்நிலை வந்து பெட்டர் ஆகும். முருகப்பெருமான் நேர்ல வந்து நிஜமாவே மயில்ல வந்து அந்த இக்கட்டான நேரத்தில ஐ மீன் அந்த நிலைமையில இருக்கிறவங்கள கண்டிப்பா காப்பாத்துவாரு. இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய அதிசயங்கள் புரிந்த இந்த திருப்புகழ் புத்தகம் தான் நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. ரம்யா சிஸ்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க கண்டிப்பா முருகப்பெருமான உங்க வீட்ல வரவழைச்சு உட்கார வைங்க. புத்தகத்த இன்னும் பல லட்சம் பேர் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்க வந்து ஆர்மி டீம் வந்து ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசத்துக்கு வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுங்க. அதனால வந்து அவர்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்களோ, அந்த புண்ணியம் உங்கள வந்து கண்டிப்பா சேரும். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.